ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ தோற்று விடுவோமோ என்று கவலைப்படுகிறாயா? உனக்கு வெற்றி என்பதே நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மன ஆறுதலுக்காக உன் முருகன் சொல்கிறேன் என்பதை மட்டும் நினைக்காதே. உனக்கு நல்லது நடக்கப் போவதைத்தான் நான் சொல்கிறேன். உன்னை நான் தோற்க விடுவேனா? வாழ்க்கையில் உன்னை நான் தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன்? நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழச் செய்வேன். கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்த நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இது உன் முருகன் தரும் சத்திய வாக்கு. கவலைப்படாமல் தூங்கியலு. நல்ல செய்தியை கேட்டு தூங்கியல். நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். என்னவெல்லாம் நினைத்தாயோ அதெல்லாம் நாளை நடக்கப் போகிறது நிச்சயமாக. கேட்டு சந்தோஷமாக தூங்கு, மன நிம்மதியாக தூங்கு, மன நிறைவோடு தூங்கு, நம்பிக்கையோடு தூங்கு. என் செல்வம், உன்னிடம் இருந்து நான் நிறைய தவறுகளை திருத்தி விட்டேன். இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டுமே எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழுந்தது. இதற்குத்தான் நான் படிப்படியாக எடுத்து சொன்னேன். இப்போது நீ தெளிவாகிவிட்டாய். அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பது உன் மனதில் இருக்கக்கூடாது. இது நான் உனக்கு தரும் நம்பிக்கையூட்டும் செய்தி. நாளை நல்லதொரு விடியலை பார்க்க தவித்து கொண்டிருக்கிறாய், ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். இதோ அந்த காலத்திற்கு நேரத்திற்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். இப்போது நிம்மதியாக தூங்கி எழு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக பலன் கிடைக்கப் போகிறது. மன நிறைவாக இருக்கும்போது தானே சந்தோஷம் பிறக்கும். உன் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறிய பின் தானே வரும். அதனால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் சிரித்து கொண்டே இருக்கணும். நிச்சயமாக சிரித்து கொண்டே இருப்பாய். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேளையில் நீ கோழையாக இருந்துவிடக்கூடாது. கோழையாக இருந்துவிட்டால் ஆட்டம் காண செய்து விடுவார்கள். கண் மூடாமல் அவர்கள் உன்னையே பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படா விழுவாய் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என் பிள்ளையின் மனது அவர்கள் நினைக்கும்படி இல்லாமல் தொட்டதை தொடங்க செய்வதற்கு நான் உறுதுணையோடு இருக்கும்போது நீ வேறு எந்த ஒரு விஷயத்திலும் மனதை கலங்கடித்து விடாது. உனக்கு நான் இருக்கிறேன் பக்கபலமாக. எதுவும் நடக்காது. என்னை மீறி இன்பங்கள் மட்டும்தான் கிடைக்கும். கஷ்டங்கள் காணாமல் நழுவி போய்விடும். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். துயரங்களிலிருந்து தப்பிப்பது, விடுபடுவது எப்படி என்று தூக்கமில்லாமல் யோசிக்கிறாய். இதற்கெல்லாம் நல்ல முடிவு நாளை தெரிந்துவிடும். மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த முருகனின் பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற்ற என் பிள்ளைக்கு நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இது என் சத்திய வாக்கு. முருகனின் பேச்சை கேட்டு நிம்மதியாக தூங்குவாய். எனக்கு தெரியும். உன்னை பாடாய்படுத்துகிற கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு ஓடிவிடும். நாளை உனக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை பார்த்து பெருமிதப்படப் போகிறாய், ஆனந்தப்படப் போகிறாய். நாளை விடியலுக்காக காத்திடும். அருமையான விடியலாக இருக்கு. உனக்கான விடியலாக இருக்கு. ஏன்னா உனக்கு நான் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன் இரவு பகல். இதோ அந்த நேரம் வந்துவிட்டது.
நீ பட்ட ஆதங்கம் அதிர்ஷ்ட காற்றாக உன் மீது வீசப் போகிறது. பயப்படாது. என் நிலை உயரும் என்று நினைத்து தூங்கு. நிம்மதியாக தூங்கு. என் நிலையை என் முருகன் உயரச் செய்யப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு தூங்கு. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.